குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 6 ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த சாப்டரில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் ஆஃப் algorithmic problem solving, then to apply the knowledge of algorithmic technique in problem solving. இதை பற்றி இந்த சாப்டரில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 5 என்ன பார்த்தோம் அப்படின்னா உபுண்டு. என்னது உபுண்டு பார்த்தோம். ஒர்க்கிங் வித் லினக்ஸ் உபுண்டு. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வித் உபுண்டு, டிஃப்ரென்ஷியேட் த விண்டோஸ் எலமெண்ட்ஸ் ஐகான்ஸ் ஃப்ரம் த உபுண்டு லான்ச்சர், டு எக்ஸ்ப்ளோர் ஹவு டு காப்பி, டெலிட் அண்ட் ரீநேம் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் இன் உபுண்டு. இதை பற்றி நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதில் த மோஸ்ட் பாப்புலர் லினக்ஸ் சர்வர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் Ubuntu Linux, Linux Mint, Arch Linux, Debian, Fedora, Debian, CentOS. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். Significant features of Ubuntu. The desktop version of Ubuntu supports all normal softwares like Windows, such as Firefox, Chrome, VLC. சிங்கிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் சப்போர்ட் பண்ணுற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆல்சோ எதில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மல்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸில் சப்போர்ட் பண்ணுது. அதில் உபுண்டோ வெர்ஷன். ஓகே, சிங்கிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் இருக்குது. அதே மாதிரி லினக்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா லிப்ரி ஆஃபீஸ் பேக்கேஜ் ஷூட் வந்து தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. டிஃபால்ட் இன்பில்ட் இமெயில் சாஃப்ட்வேர் கால்டு எதில் அப்படின்னா லினக்ஸில் தண்டர்பர்ட். நெக்ஸ்ட் பாருங்கள் உபுண்டோ டெஸ்க்டாப் பார்த்தோம். அதில் சர்ச் யுவர் கம்ப்யூட்டர், ஃபைல்ஸ், ஃபயர்ஃபாக்ஸ் வெப் ப்ரௌசர் இதெல்லாமே பார்த்தோம். இப்படி தான் இருக்கும் உபுண்டோட டெஸ்க்டாப் ஸ்க்ரீன். ஐகான்ஸ், மெனு பார், இண்டிகேட்டர் ஏரியா, நோட்டிஃபிகேஷன் ஏரியா, டெஸ்க்டாப், த லான்ச்சர், டாஸ்க் பார் இன் விண்டோஸ். லினக்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாஸ்க் பார் வந்து என்ன பண்ணுறாங்க லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஓகேவா. லிப்ரி ஆஃபீஸில் என்ன மாதிரியான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது? லிப்ரி ஆஃபீஸ் சைட்டோ, ஆஃபீஸ் கேல்க், ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், உபுண்டு சாஃப்ட்வேர், அமேசான், சிஸ்டம் செட்டிங்ஸ், ஸ்ட்ராஷ், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உபுண்டோட பேக்கேஜஸ். நெட்வொர்க் இண்டிகேட்டர், மெனு பார்ஸ், செஷன் இண்டிகேட்டர், டைட்டில் பார், டூல் பார், டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட், இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. டெஸ்க்டாப்போட ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் அப்படின்னா உபுண்டோவில். ஓகே. லான்ச்சர், எலமெண்ட்ஸ் ஆஃப் உபுண்டு, ஃபயர்ஃபாக்ஸ் வெப் ப்ரௌசர், லிப்ரி ஆஃபீஸ் ரைட்டர், இதில் அப்படின்னா உபுண்டோவில் இப்படி தான் இருக்கும் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட்டு லிப்ரி ஆஃபீஸ் கேல்க் விண்டோ பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஆஃபீஸ் சம்மந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லிப்ரி ஆஃபீஸ் ரைட்டர் அண்டு கேல்க் வந்து யூஸ் ஆகுது. ப்ரெசன்டேஷன் லெவல் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். சேம் அதே தான் என்னது லிப்ரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், ஆன்லைன் ஷாப்பிங் ஐக்கான், உபுண்டோ சாஃப்ட்வேர் ஐக்கான், சிஸ்டம் செட்டிங்ஸ், கண்ட்ரோல் பேனல் செட்டிங்ஸ் வந்து விண்டோஸில் சொல்லுவோம். இதில் வந்து என்னது சிஸ்டம் செட்டிங் ஐக்கான்ஸ் லைக் இப்படி தான் இருக்கும். இதில் அப்படின்னா உபுண்டோவில். ஓகே. க்ரியேட்டிங் டெலிட்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் லைக் நார்மல் விண்டோஸில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணமோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம் க்ரியேட்டிவ் ஃபைல் ஆர் ஃபோல்டர் பை ரைட் கிளிக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைல்ஸை ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே. ரீநேம் பண்ணிக்கிறோம், டெலிட் பண்ணுறோம். தேவையான ஃபைல்ஸ் இதெல்லாம் அன்வான்ட் ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை டெலிட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள். When you have finished working on your computer, you can choose to log out, suspend or shut down through the session indicator மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிஸ்டம் லாக் அவுட், சஸ்பெண்ட், ஷட் டவுன் வந்து பண்ண முடியும். ஓகே. இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் அப்ஸ்ட்ராக்ஷன்.
அதில் to understand the concept of algorithmic problem solving, then to apply the knowledge of algorithmic technique in problem solving. அது என்ன problem solving அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, a number of process performed in our daily life follow the step-by-step execution of a sequence of instructions. For example, get ready to school in the morning, drawing columns, cooking a dish, adding two numbers are example of processes. Processes are generated by executing algorithms. In this chapter we will see how algorithms are specified and how element of process are abstracted in algorithm. How elements of process are abstracted in algorithm. The first one, algorithm. Algorithmனா என்ன? An algorithm is a sequence of instructions to accomplish a task or solve a problem. ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன் பை ஒன்னாக அதை எக்ஸிக்யூஷன் பண்ணி என்ன பண்ண டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறோம். அதான் என்ன அப்படின்னா அல்காரிதம். என்னது? அல்காரிதம். Okay, an instruction describes an action when the instructions are executed. A process evolves which accomplishes the intended task or solves the given problem. We can compare an algorithm to a recipe and the resulting process to cooking. We are interested in executing our algorithms in computer. A computer can only execute instruction in a programming language. Instruction of computer are also known as statement. என்னது? ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர் அண்டு ஆப்பரன்ஸ். எக்ஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ ரெண்டு நம்பரை என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்? இசட்டில் அசைன் பண்ணுறோம். இட்ஸ் லைக் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதா கூட இருக்கலாம். Therefore, ultimately algorithms must be expressed using statement of programming language. A problem is specified by given in input data, desired output data and a relation between input and output data. ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இன்புட் அண்டு அவுட்புட் இருக்கணும். இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு வேரியபிள் நான் வந்து எடுத்துக்கிட்டோம். எக்ஸில் 10 ஒயில் 20 இருக்குது. அப்போது இதுதான் என்ன அப்படின்னா கிவன் இன்புட்டு. எக்ஸில் 10 ஒயில் 20. அப்போது இது என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ண போகிறோம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம்? இந்த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணிவிட்டு இசட்டில் அசைன் பண்ணுறோம். அப்போ இன்புட் வந்து எதை ரிலேஷன் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் த இன்புட் அண்டு அவுட்புட் டேட்டா. அண்ட் அல்காரிதம் ஸ்டார்ட் எக்ஸிக்யூஷன் with the input data, executes the statements and finishes execution with the output data. அந்த டேட்டா தான் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த வேரியபிள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். when it finishes the execution, the specified relation between the input data and the output data should be satisfied. அந்த satisfy எப்படி அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஆட் பண்ணி இசட்டில் அசைன் பண்ணிடுறோம். ஓகே, அப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு இன்டர்ப்டும் இல்லாமல் எக்ஸில் இருக்கிற வேல்யூ 10 தென் ஒயில் இருக்கிற வேல்யூ 20 ஆட் பண்ணி இசட்டில் அசைன் பண்ணிட்டோம். when condition is satisfied, only then as algorithm solved the given problems. அப்போது அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன். a number of process performed in our daily life followed the step-by-step execution of sequence of instructions. So it's called என்னது? algorithm. G. Pauli, do you know? G. Pauli was the Hungarian mathematician. He made a fundamental contribution to combinatorics, number theory, analysis and probability theory. He is also noted for his work in heuristic and mathematician education, identifying systematic method of problem solving to further discovery and invention in mathematics for students and teachers. ஜி போலி பார்த்தீங்க அப்படின்னா ஜி போலியோ ஹங்கேரியன் நாட்டின் கணித மேதை.
அவர் சேமனவியல், எண் கோட்பாடு, எண் பகுப்பாய்வு மற்றும் நிகழ்தகவு கோட்பாடு போன்ற பெரும் பங்காற்றியவர். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான கணிதத்தில் பல கண்டுபிடிப்புகள் மற்றும் கணிதத்தில் சிக்கல்களை தீர்க்கும் முறையான வழிமுறைகளை கற்றலில் ஊக்குவித்தல் மற்றும் கணித கல்வியிலும் அவர் பணிபுரிந்தார். சரிங்களா? How to solve it? He suggests the following steps when solving a mathematical problem. ஒரு கணித சிக்கலை தீர்க்கும்போது பின்வரும் படிநிலைகளை அவர் குறிப்பிடுகிறார். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு சிக்கலை என்ன ப்ராப்ளம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. செகண்ட் ஒன், டிவைஸ் எ பிளான். ஒரு செயல் திட்டத்தை திட்டமிடுதல். தேர்ட் ஒன், கேரி அவுட் த பிளான். திட்டத்தை செயல்படுத்துதல். ரிவ்யூ யுவர் ஒர்க். முடிந்த வேலையை ஆய்வு செய்தல். இதுதான் இவர் ஃபாலோ பண்ணுற மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு அல்காரிதம் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோ. An algorithm is a step-by-step sequence of statements intended to solve a problem. அப்போ அந்த step-by-step process தான் என்ன அப்படின்னா intended to solve a problem. When executed with input data, it generates a computational process. Like computational process, arithmetic operations like addition, multiplication, division, modular division, anything like that, and ends with the output data, satisfying the specified relation between the input data and the output data. Input data and the output data. For example, ரெண்டு நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். To add two numbers, we proceed by adding the rightmost digits. இதை நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துப்போம். Digits together carry the resulted from the previous right position and so on. Like ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? நம்பர் 1, நம்பர் 2. இதை என்ன பண்ணுறோம், 1 by 1 ஆட் பண்ணுறோம். Carry out the result. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு நம்பரை எடுத்துக்கிறோம் இன்புட் டேட்டாவாக. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறோம், ரைட் மோஸ்ட் டிஜிட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிகிட்டே வரோம் 1 by 1. கேரி தட் ரிசல்டட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் பொசிஷன். ஓகே, த கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் ஃபார் ஆடிங் 2586 and 9237 லைக் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட்டோம். த ப்ராசஸ் ஃபார் ஆடிங் two numbers.